நண்பர்களே, இது எனக்கு நன்மையாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவது. அறிவை புதையலை போலவும் வெள்ளியை போலவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்க. உண்மைதாங்க. நம்ம போகிற இடங்களில் சில பேர், டேவிட்டு நீங்கள் டாக்டர் செலவு இல்லாமல் ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னாங்க. உண்மைதாங்க. நான் 15 வருஷமாக அதை பண்ணுறதுனால இப்போ நல்ல குளிர்காலம். நான் ஒவ்வொரு வீடுகளுக்கு போகும்போது நல்ல வசதியாக இருப்பாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிச்சி அச்சின்னு மியூசிக் அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது டாக்டர்கிட்ட போனங்க சரியாகலைங்கன்னு மூச்சு வாங்கி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் வெந்நீரில் குளிப்பாங்க. நான் பாருங்கள் 15 வருஷமாக பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் பெஞ்சாலும் டெய்லி 2 வேளை கூட குளிக்கிறேன். உடம்பு ஹீட்டாக இருந்தால் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். எனக்கு வெந்நீரே தொட்டது இல்லைங்க. ஏன்னா நான் டெய்லி இந்த எக்ஸசைஸ் 36 ஸ்டெப்பு பண்ணும்போது என்னுடைய பாடி நல்லா ஹீட் ஆகிடுது. அதனால் பச்சை தண்ணியில் குளிக்கும்போது எனக்கு குளிர் தெரிவதில்லை. ரெண்டாவது, என்னுடைய முடி வயசுகள்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஏஜில் உள்ளவங்க அதிக நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி என் வீட்டை விட்டு புறப்படும்போது 10 மணிக்கு தான் கிளம்புவேன். 10 மணிக்கு போயிட்டு 5:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 8 ஹவர் 7 ஹவர். ஏன்னா இப்போ வயசு 57, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ சிலவங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் நைட் அண்ட் டே வேலை செய்யணும்பாங்க. ஆமாங்க, எங்களை மாதிரி கடின உழைப்பாளிங்க நைட் அண்ட் டே வேலை செய்துட்டு அப்புறம் ஒன் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் தண்ணி அடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் உடம்பு ஒலிங்கிறாங்க. அதிக நேரம் வேலை செய்தால் நம்ம உடம்பே ஜாம் ஆயிரும்னு அக்குபஞ்சர் டாக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அளவாக வேலை செய்தோம்னா உடம்புக்கு நல்லது. முதல்ல அளவாக வேலை செய்யணும், டைமிங் சாப்பிடணும், டைமிங் நல்லா தூக்கணும்னா மெடிக்கல் செலவு மிச்சங்க. ஒவ்வொரு வீடுகளில் போகும்போது பண வசதி இருக்கும், ஆனால் வியாதியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருப்பாங்க. அது சின்ன வேதியாக இருந்தாலும் பெரிய வேதியாக இருந்தாலும் நம்மளும் அனுபவப்பட்டது தானே, அனுபவமாக இருக்கும். கடவுள் கிருபையில் எனக்கு அந்த வேதி கம்மியாக இருக்கிறதுனால சந்தோஷப்படுறேன். அதனால் இதை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் கேளுங்க. இந்த எக்ஸசைஸுகள் நான் 1 நிமிஷம் ஷார்ட்டில் போட்டுக்கிட்டே வரேன். இது ஏற்கனவே வேறு மாதிரி போட்டேன், இப்போ வேறு மாதிரி போடுறேன். சில பேர் கேட்குறதுனாலையும், எனக்கு அந்த பர்ஸ் எல்லாம் நான் ஹோல்சேலாக பண்ணுறதுனாலையும், அது ஒரு படமாக இருக்கிறதுனால இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்.